ஓகே மேம். குட் ஆஃப்டர்நூன். நம்ம ஹோம் ஸ்டடி சென்டர் சிவகாசியில் டெட் பேப்பர் 1 பேப்பர் 2 டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கான ஆன்லைன் கிளாஸஸ் போயிட்டு இருக்குது. திறமையான தகுதி வாய்ந்த ஆசிரியர்கள் கொண்டு நடத்திட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில் நம்ம வந்து போன கிளாஸில் நம்ம பார்த்த யூனிட் வந்து ஆங்கில ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள். அந்த லெசன்ல காலனியத்துக்கு அதை கண்டினியூஸ்னா காலனியத்துக்கு எதிரான இயக்கங்களும் தேசியத்தின் தோற்றத்துல கிளர்ச்சிகள் பத்தி நிறைய பார்த்தோம். விவசாயிகள் கிளர்ச்சி, வகாபி கிளர்ச்சி, கோல் கிளர்ச்சி, பெருங்கழகங்கள் பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்திய தேசிய காங்கிரஸ், அதனுடைய தோற்றம், அதனுடைய குறிக்கோள், வங்க பிரிவினை, அப்புறம் மிதவாதம், தீவிர தேசியவாதம், தன்னாட்சி அமைப்பு, லக்னோ ஒப்பந்தம், இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். அடுத்து நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது காந்திய காலகட்டம். அப்போ பேர்ல பாடத்திலே இருக்குது. காந்திய காலகட்டம்னா காந்தியுடைய செயல்பாடுகள், அவருடைய காலத்துல அவர் என்னெல்லாம் பண்ணாரு அப்படிங்கறத பத்தி தான் இந்த லெசன் பார்க்க போறோம். கொஞ்சம் இன்ட்ரெஸ்டான லெசன் தான், பார்க்கலாமா? இப்ப வந்து மகாத்மா காந்தி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சவர் தான். ரூவா நோட்ல இருக்காருல காந்தி தாத்தா, அவர் தான். அவர் வந்து தென்னாப்பிரிக்காவில் வாழ்ந்த இந்தியர்களுடைய சமூக உரிமைக்காக வந்து 20 ஆண்டுகள் போராடினாரு. போராடின அப்புறம் 1915 வந்து தாயகம் வராரு. நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். காந்தியடிகளுடைய போராட்டம் வந்து சத்தியாகிரகம், அகிம்சை வழியில போராடுறதா அவருடைய இது. இப்போ காந்தியடிகள் எப்ப பிறந்தாரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது. 1869 அக்டோபர் 2ஆம் நாள் மோகன்தாஸ் கரம்சத் காந்தி வந்து பிறந்தாரு. அவங்க அப்பா பேர் வந்து காபா காந்தி. அவர் வந்து போர்பந்தர்ல ஒரு திவானா இருக்கிறாரு. அப்புறம் ராஜ்கோட்டுக்கு திவானா அவங்க அப்பா வந்து மாறிடுறாரு. அவங்க அப்பா வந்து அம்மா வந்து புத்தலிபாய். காந்திஜி வந்து என்ன பண்றாரு, பள்ளி படிப்பு முடித்த பிறகு சட்டம் பயில்றதுக்காக 1888 இங்கிலாந்துக்கு கடல் பயணம் போறாரு. 1891ஆம் ஆண்டு ஜூன் மாசம் என்ன பண்றாரு, வழக்கறிஞர் பட்டம் பெற்ற பின்பு அவர் வந்து பிரிட்டிஷாரின் நீதி மற்றும் நியாய முறைகள்ல பிரிட்டிஷ் மேல அவருக்கு ரொம்ப நம்பிக்கையா இருந்திருக்காரு. அப்ப இந்தியா திரும்பும் போது அவர் என்ன எண்ணத்துல திரும்புவாரு, பிரிட்டிஷ்காரங்க இப்படிதான் இருப்பாங்க, நம்ம நாட்டு இந்த மாதிரிலாம் ஆட்சி செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்ல வராரு. அப்ப வந்து பம்பாயில வந்து அவர் வந்து வழக்கறிஞரா ஜாயின் பண்றாரு. ஜாயின் பண்ணும்போது அப்ப வந்து ஒரு குஜராத்தி நிறுவனம் வந்து சட்ட உரிமை வழக்குகள் தொடர்பா காந்தியடியை வந்து நாடுறாங்க. அப்ப காந்தி என்ன பண்றாருன்னா 1893 ஏப்ரல் மாசம் 1893 ஏப்ரல் மாசம் வந்து தென்னாப்பிரிக்காவுக்கு போறாரு. அப்படி போகும்போது அவர் டர்பன்ல இருந்து பிரிட்டோரியாவுக்கு ஒரு ரைட் பயணம் போறாரு. எல்லாமே இதை நம்ம வந்து கதையா வந்து சின்ன பிள்ளையில கேட்டிருப்போம், படிச்சிருப்போம். அதான் இதுல கொடுத்துருக்காங்க. ரயில் பயணம் போற நம்மளாம் சின்ன பிள்ளைங்க தானே, அதனால கொஞ்சம் கதையை பார்த்துக்குவோம். ட்ரெயின்ல போகும்போது என்ன பண்றாருன்னா பீட்டர் மாரிட்ஸ்பர்க் அப்படிங்கிற ரயில் நிலையத்துல வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் பெட்டியில வந்து இருந்து வலுக்கட்டாயமா அவர் வந்து வெளியேற்றிடுறாங்க. காந்தியடி என்ன பண்றாருன்னா டிரான்ஸ்வாலில் அப்படிங்கிற இந்தியர் கூட்டத்தை கூட்டி அவங்க வந்து என்ன பண்றாருன்னா இப்படி வந்து பெட்டியை விட்டு வந்து வெளியே தள்ளிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் வந்து போராடுறாரு. அப்ப நிறைய அந்த நிர்வாகத்திலிருந்து மனுக்கள்லாம் அனுக்கிறாங்க. அந்த டிரான்ஸ்வாலிஸ் வந்து என்ன பண்றாங்கன்னா இந்தியர்கள் தலைவரியாக 3 பவுண்டுகளை வந்து செலுத்தணும். இப்படி செஞ்சா இந்தியர்களுக்கு எத்தனை ரூபாய், 3 பவுண்டு கொடுக்கணும்னு சொல்றாங்க. அவர்களுக்கு வந்து குறிக்கப்பட்ட பகுதிகளை விடுத்து வேறு இடங்கள்ல வந்து அவங்க வந்து என்ன நிலத்தை சொந்தமாக வைத்துக் கொள்ள முடியாத நிலை அந்த காலத்துல இருந்தது. அப்புறம் அவருக்கு வந்து வெளியிடங்களுக்கு செல்ல முடியாத நிலையும் ஏற்பட்டது. இந்த நியாயமற்ற சட்டத்தை எதிர்த்து தான் அவர் வந்து போராட தொடங்கினாரு. அதாவது காந்தியடிகளுடைய வாழ்க்கை வரலாற்றுல காந்தியடிகள் வந்து இந்த ரயில் பயணம் தான் ஆங்கில ஆட்சிக்கு எதிராக வந்து காந்தியடிகள் செயல்படுறதுக்கு முக்கிய காரணமா அமைஞ்சது. இப்போ காந்தியடிகளுக்கு வந்து டால்ஸ்டாய், ஜான் ரஸ்கின் ஆகியோரின் எழுத்துக்களுக்கு ஆகியோருடைய எழுத்துக்கள் வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதுல வந்து கடவுளின் அரசாங்கம் முன்னில் உள்ளது அப்படிங்கிறது டால்ஸ்டாயோட புத்தகம். த கிங்டம் ஆஃப் காட் இஸ் வித்தின் யூ. நம்ம தமிழ்லையும் படிச்சுக்கணும், இங்கிலீஷ்லயும் படிச்சோம். ஏன்னா சில சமயம் அப்படியே இங்கிலீஷ்ல இருக்கிறத தமிழ்ல எழுதி கொஸ்டின் கேட்டுருவாங்க. த கிங்டம் ஆஃப் காட் இஸ் வித்தின் யூ யாருடைய புத்தகம்? டால்ஸ்டாயோட புத்தகம். அடுத்து அன்டு தீஸ் லாஸ்ட் என்ற ஜான் ரஸ்கினுடைய புத்தகமும், தாராவுடைய சட்ட மறுப்பு சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ், சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் எழுதிருவாங்க. அதனால 2 பேருமே நம்ம படிச்சுக்கணும். இதுல வந்து யார் யாரு? கடவுளின் அரசாங்கம் முன்னில் உள்ளது, த கிங்டம் ஆஃப் காட் இஸ் வித்தின் யூ டால்ஸ்டாயோட புத்தகம். அன்டு திஸ் லாஸ்ட்
ஜான் ரஸ்கினோடது. அது இங்கிலீஷ்ல எழுதினாலும் அதே தான். அடுத்து தாராவோட சட்ட மறுப்பு, சிவில் டிசோபீடியன்ஸ், இதெல்லாம் காந்தியடிகள் வந்து பெரும் தாக்கத்துக்கு உள்ளாக்கின புத்தகங்கள். ரஸ்கின் அவர்களால் ரஸ்கினுக்கு வந்து ரஸ்கினுடைய கருத்துக்கள் வந்து காந்தியடிகள் ரொம்ப ஈர்க்கப்பட்டிருக்காரு. அதனால பீனிக்ஸ் குடியிருப்பு, டால்ஸ்டாய் பண்ணையை வந்து பீனிக்ஸ் குடியிருப்பு 1905லையும், டால்ஸ்டாய் பண்ணையை வந்து 1910லையும் காந்தியடிகள் வந்து நிறுவினார். சமத்துவம், சமூக வாழ்க்கை, செய்யும் தொழில் மீது மரியாதை, இதெல்லாம் வந்து காந்தியடிகள் வந்து இந்த குடியிருப்புகள்ல இருக்குன்னு சொல்லி ஊக்கப்படுத்தினாரு. சத்தியாகிரகிகளுக்கு இவ வந்து பயிற்சிகளாக நிகழ்த்தப்பட்டார். அவருடைய அந்த கருத்துக்களை தான் அவரை பின்பற்றவங்களையும் வலியுறுத்தினார் காந்தியடிகள். இப்படி இருக்க சூழ்நிலையில தென்னாப்பிரிக்காவில் வந்து ஒரு செயல் உத்தியாக சத்தியாகிரகத்தை வந்து ஆரம்பிச்சாரு. நிறைய வன்முறைகள்லாம் நடைபெற்று இருக்குது. அப்ப வந்து காந்தியடிகள் என்ன பண்றாருன்னா, எல்லாரையும் அமைதிப்படுத்தணும், அமைதியான முறையில் நம்ம போராட்டத்தை வழிநடத்தி செய்யணும் அப்படிங்கிற நினைச்சாரு. அதுல முதல்ல காந்தியடிகள் ஆரம்பிச்சது சம்ரான் சத்தியாகிரகம். இது எங்க நடந்துச்சா, பீகாரில் உள்ள சம்ரான்ல தீன் காதியா அப்படிங்கிற முறை பின்பற்றப்படுது. இந்த சுரண்டல் முறையில இந்திய விவசாயிகள் தங்களின் நிலத்துல வந்து 3 பங்கு இண்டிகோ பயிரை வந்து விளையிடணும். 3 பங்கு இண்டிகோ பயிரை வந்து விளைவிக்கணும். விளைவிச்சு என்ன செய்யணும்னா, அதுல வந்து செயற்கை சாயங்கால இண்டிகோ புரட்சி வந்து நம்ம முதலே முன்னாடியே பார்த்தோம் ஃபர்ஸ்ட் லெசன்லயே. இந்த இண்டிகோ எனப்படும் நீல சாயத்தை வந்து நம்ம விற்பனை செய்யணும் அப்படிங்கறது வந்து வலியுறுத்திட்டு இருந்தாங்க பிரிட்டிஷார். அப்போ இதை எப்படியாவது எதிர்க்கணும். இதை வந்து சம்ரானை சார்ந்த விவசாயினா ராஜ்குமார் சுக்லா, சம்ரான்ல உள்ளவர் ராஜ்குமார் சுக்லாவும், அவரை வந்து சம்ரானுக்கு வருகை புரியுமாறு காந்தியடிகளே கேட்டுக்கிறாங்க. காந்தியடி வந்து அவர் வந்து கூப்பிடுறாரு, இந்த மாதிரி இண்டிகோ புரட்சி பண்றதுக்கு இண்டிகோ செடியை வந்து உபயோகப்படுத்த சொல்றாங்கன்னு சொல்லி காந்தியடிகள் வந்து கூப்பிடுறாரு. அப்ப காந்தியடிகள் என்ன பண்றாரு அப்படின்னா, அங்க போறாரு. நாடு முதலாக ஒத்துழையாமை இயக்க செயல்முறையை இப்பதான் ஃபர்ஸ்ட் நாடு வந்து அமைதியான முறையில ஒரு விஷயத்தை எதிர்க்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு வருது. அப்ப முதலாவது குடியரசுத் தலைவராக ராஜேந்திர பிரசாத்தும், வழக்கறிஞராக தொழில் செய்த பிரஜ் கிஷோர் பிரசாத்தும் காந்தியடிக்கு வந்து துணையாக செயல்பட்டனர். இதுல வந்து காந்தியடி ஹெல்ப் பண்ணவர் ராஜேந்திர பிரசாத்தும் பிரஜ் கிஷோர் பிரசாத்துங்கிறவங்க தான். அதுக்கப்புறம் இதுல துணைநிலை ஆளுநர் ஒரு குழுவை உருவாக்கினார். காந்தியடிகள் இந்த குழுவில் வந்து ஒரு உறுப்பினரா இருந்தாரு. இண்டிகோ பண்ணையாளர்கள் என்ன பண்ணார்கள், விவசாயிகள் மீது நடத்திய அடக்குமுறையை முடிவுக்கு கொண்டு வருவார்கள தீன் காதியா முறையை ரத்து செய்ய அந்த குழு பரிந்துரைத்தது. அப்ப தீன் காதியாங்கிற ஒரு முறையை வந்து பின்பற்றிருக்கிறாங்க. அப்போ அந்த முறையை ரத்து பண்ணோம்னா நம்மள வந்து இந்த இண்டிகோ பயிரை விளைவிக்க வந்து கட்டாயப்படுத்த மாட்டாங்கிற முடிவுக்கு விவசாயிகள்லாம் வர்றாங்க. இந்த சம்ரான் சத்தியாகிரகத்துல வெற்றி அடுத்து 1918 அகமதாபாத் மில் வேலை நிறுத்தம், 1918 கேதா சத்தியாகிரகம், இது எல்லாமே நடந்த வருஷம் 1918. அகமதாபாத் மில் வேலை நிறுத்தம், கேதா சத்தியாகிரகம் ரெண்டுமே 1918 தான் நடைபெற்றது. காந்தியடிகளை வந்து ஒரு மக்கள் தலைவராக இந்த சம்ரான் சத்தியாகிரகம் தான் உருவாக்குச்சு. நாட்டு மக்களை ஒன்று திட்டு பணியில காந்தியடிகள் வந்து அவருடைய திறமையை வந்து இதுலதான் வெளிப்படுத்தியிருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் சத்தியாகிரகம் சம்ரான் சத்தியாகிரகம். அதுல வந்து தீன் காதியா முறையை வந்து என்ன செய்யணும், ஒழிக்கணுங்கிற முடிவு எடுக்கப்பட்டது. இதுல வந்து அவருக்கு அழைப்பு விடுத்தவர் வந்து ராஜ்குமார் சுக்லாங்கிற விவசாயி. இண்டிகோ புரட்சி தான் ஏற்கனவே நம்ம பார்த்ததுதான். இதுல ராஜேந்திர பிரசாத்தும் பிரஜ் கிஷோர் பிரசாத்தும் காந்தியடிகளுக்கு என்ன பண்றாங்க, துணையா இருக்கிறாங்க. தீன் காதியா முறை வந்து ரத்து செய்யறாங்க. 1918 2 இன்சிடென்ட் நடந்திருக்கு. ஒன்னு அகமதாபாத் மில் வேலை நிறுத்தம், இன்னொன்னு கேதா சத்தியாகிரகம். அவ்வளவுதான் இதுல பாயிண்ட்ஸ். நெக்ஸ்ட் ரவுலட் சத்தியாகிரகம், நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான், ஜாலியன் வாலாபாக் படுகொலை. இப்போ ரவுலட் சத்தியாகிரகம் என்ன ஆச்சு அப்படின்னா, நம்ம இந்தியர்களுக்கு வந்து அதிகாரங்களை அதிகாரம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி பிரிட்டிஷார் இது பண்ணப்ப என்னாச்சு, உத்தரவு இல்லாமல் யாருனாலும் கைது பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை வந்து பிரிட்டிஷ் கொண்டு வந்துச்சு. அதை எதிர்த்துதான் ரவுலட் சட்டம் வந்து வழங்கியது. இந்த சட்டத்தை கருப்பு சட்டம் சொல்றாங்க. ரவுலட் சட்டத்தை என்ன சட்டம் சொல்றாங்க, கருப்பு சட்டம் சொல்றாங்க. இதை எதிர்த்து நாடு தழுவிய சத்தியாகிரக போராட்டம் 1919 ஏப்ரல் 6 வந்து காந்தியடிகள் வந்து அழைப்பு விடுக்காரு. இது உண்ணாவிரதம் இருத்தல் மற்றும் பிரார்த்தனையுடன் கூடிய ஒரு அகிம்சை போராட்டமாக இருக்கணும்னு சொல்றாரு. அப்படி இருக்கும்போது ரவுலட் சட்டத்துக்கு எதிரான போராட்டம் பஞ்சாப்ல வந்து அமிர்தசரஸ்ல, லாகூர்ல தீவிரமடைந்தது. காந்தியடிகளை கைது பண்றாங்க. பஞ்சாப்குள்ள காந்தியடிகள் நுழையாமல் தடுக்கணும்னு நினைக்கிறாங்க.
இப்படி இருக்க சூழ்நிலை ஏப்ரல் 9ஆம் நாள் டாக்டர் சைபுதீன் கிச்லு, டாக்டர் சத்யபால் இந்த 2 பேரு போராட்டத்திற்கு தலைமையேற்றதால் அமிர்தசரஸ்ல கைது செய்யப்படுறாங்க. ரவுலட் சட்டத்தை எதிர்த்து கைது செய்யப்பட்டவங்க யாரு? டாக்டர் சைபுதீன் கிச்லு, டாக்டர் சத்யபால். அப்புறம் இதுல வந்து ஜெனரல் டயர் கொடுங்க. இப்ப நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். அமிர்தசரஸ்ல ஜாலியன் வாலாபாக்ங்கிற இடத்துல 1919 ஏப்ரல் 13ஆம் தேதி நடக்குது. பொதுக்கூட்டத்துக்கு ஏற்படுது. பைசாகி திருநாள். அன்னைக்கு என்ன திருநாள்னா பைசாகி திருநாள் நடைபெறுது. இதுல வந்து ஆயிரக்கணக்கான மக்கள் கூடியிருக்கிறாங்க. இந்த கூட்டம் பற்றி அறிந்தோன்னா அந்த இடத்துல வந்து பீரங்கி வண்டி மற்றும் ஆயுதமேந்தி வீரருடன் ஜெனரல் ரெஜினால்டு டயர் என்ன பண்றாரு? சுற்றி வளைத்தாரு. அவர் என்ன பண்றாருன்னா உயர்ந்த மதிலுடன் அமைந்த அந்த மைதானத்துக்கு இருந்த ஒரு வாயில் பகுதிய யாருமே உள்ள நுழைய முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த அரங்கத்துல என்ன பண்றாங்க? துப்பாக்கி சூடு பிரிட்டிஷார் நடத்துறாங்க. இதுல வந்து 379 பேர் இது வந்து கொல்லப்படுறாங்க. அடுத்து 1000க்கும் அதிகம் உயிரிழந்தோர் எண்ணிக்கை வந்து ஆனா அதிகம். இப்படி இருக்கிற சூழ்நிலையில ரவீந்திரநாத் தாகூர் என்ன பண்ணார்? வீர திருமகன் நைட்ஹுட்ங்கிற பட்டத்தையும் கெய்சர்-இ-ஹிந்த் பதக்கத்தை காந்தியடிகள் வந்து திருப்பி கொடுத்துறாரு. இந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலையினால ரவீந்திரநாத் தாகூர் அவர் கொடுக்கப்பட்ட நைட்ஹுட் பட்டம் தான் வீர திருமகன் பட்டம். அதை கொடுத்துறாரு. கெய்சர்-இ-ஹிந்து அப்படிங்கிற பட்டத்தை காந்தியடிகள் திருப்பி கொடுத்துட்றாங்க. அடுத்து கிலாபத் இயக்கம். இது வந்து 1918ல ஃபர்ஸ்ட் உலக போர் முடிஞ்ச பிறகு இந்த கிலாபத் இயக்கம் ஆரம்பிக்கப்படுது. அதை யார் ஆரம்பிக்கிறாங்கன்னா மௌலானா முகமது அலி மற்றும் மௌலானா ஷவுகத் அலிங்கிற 2 பேர் ஆரம்பிக்கிறாங்க. இவங்க 2 பேரையும் அலி சகோதரர்கள் சொல்றோம். இவங்க என்ன பண்றாங்க? இந்த இயக்கம் எதுக்காக அப்படின்னா இந்து முஸ்லிம்களை இணைக்கக்கூடிய வாய்ப்பு. 1919ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் தில்லியில் நடைபெற்ற அகில இந்திய கிலாபத் இயக்க மாநாட்டிற்கு அவர் தலைமையேற்றார். அல்லாஹ் அக்பர், வந்தே மாதரம், இந்து முஸ்லிம் வாழ்க இந்த மாதிரி முழக்கங்களை முன்மொழிந்து சவுகத் அலி வந்து காந்தியடிகளை வந்து சவுகத் அலியோட யோசனையை காந்தியடிகள் வந்து ஆதரிக்கிறாரு. 1920 ஜூன் 9 அலகாபாத்ல கிலாபத் குழுவின் கூட்டம் காந்தியடிகளின் அகிம்சை மற்றும் ஒத்துழையாமை இயக்கத்தை ஏற்றுக்கொண்டது. ஒத்துழைமை இயக்கம் வந்து 1920 ஆகஸ்ட் முதல் வந்து தொடங்குது. ஒத்துழைமை இயக்கமும் அதனுடைய வீழ்ச்சியும். இப்போ எப்படி இருந்தாலும் காந்தியடிகள் வந்து அகிம்சையை பின்பற்ற நினைக்கிறாரு. ஆனா ஒரு பக்கம் என்ன பண்றாங்க? மிதவாதிகள், தீவிரவாதிகள் 2 கேட்டகரி இருக்காங்கன்னு பார்த்தோம் இல்லையா? ஆங்கிலேயர் வந்து காந்தியடி வந்து மிதவாதியா போகணும்னு நினைக்கிறாரு. அங்கிட்டு தீவிரவாதிகள் இருக்கிறாங்களே அவங்க வந்து கவர்மெண்ட் வந்து எதிர்க்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு வர்றாங்க. இப்ப அதனால காந்தியடிகள் ஒத்துழையாமை இயக்கம் எப்படி வீழ்ச்சி அடைஞ்சதுங்கிறத பாக்குறோம். 1920 செப்டம்பர் மாதம் கல்கத்தாவில் நடைபெற்ற சிறப்பு கூட்டத்துல இந்திய தேசிய காங்கிரஸ் ஒத்துழையாமை இயக்கத்துக்கு அனுமதி வழங்கியது. 1920 டிசம்பர் மாசம் சேலத்துல வந்து சி விஜயராகவாச்சாரியாரோட தலைமையிலையும் நாக்பூர்ல நடந்த அமர்வுல இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஒத்துழையாமை இயக்கத்தினுடைய கூறுகள் என்னன்னா, நம்ம ஆங்கிலேயர் நமக்கு கொடுத்த பட்டம், மரியாதை இதெல்லாம் வந்து திருப்பி கொடுத்துடணும். அரசியல் செயல்பாடுகளுக்கு நம்ம ஒத்துழைக்க கூடாது. நீதிமன்ற வழக்குகள்ல வழக்குரைஞர்கள் ஆஜராகாமல் இருக்கணும். நீதிமன்றத்தில் இருந்த வழக்குகள்ல தனியார் மத்தியஸ்த மூலமாக தீர்வு காண்பது. அதாவது பிரிட்டிஷாரை நம்ம நாடக்கூடாது. அதுதான் நம்மளோட இந்த இயக்கத்துடைய குறிக்கோள். அரசு பள்ளிகளை குழந்தைகளும் அவற்றின் பெற்றோர்களும் புறக்கணித்தனர். 1919ஆம் ஆண்டு சட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட சட்டப்பேரவைகளை புறக்கணிக்கிறது. அரசு விருந்து நிகழ்ச்சிகள்லாம் பங்கேற்க கூடாது. சிவில் சர்வீஸ், ராணுவ பதவிகளை மறுத்தரணும். அந்நிய பொருட்களோட புறக்கணிச்சிடணும் மற்றும் உள்ளூர் பொருட்களுக்கு ஊக்கம் தரணும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் காந்தியடிகள் வந்து ஒத்துழையாமை இயக்கத்தோட குறிக்கோளா வந்து சொல்றாரு. இப்போ சௌரி சௌரான்னு ஒரு சம்பவம் நடக்குது. என்னன்னா 1922ஆம் மாசம் பிப்ரவரி மாதம் பர்தோலியில வரிகொடா இயக்க பிரச்சாரத்தை காந்தியடிகள் வந்து அறிவித்தாரு. இந்த இயக்கங்கள் ஒரு தேசிய தலைவராக காந்தியின் நற்பெயரை மேம்படுத்தின. அதாவது என்னன்னா ஒரு போலீஸ் ஸ்டேஷனை என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த தீவிரவாதி இயக்கங்களை சார்ந்தவங்க என்ன செய்யறாங்க? எரிச்சிடுறாங்க. அதான் சௌரி சௌரா நிகழ்ச்சி. 1922 பிப்ரவரி 5ஆம் நாள் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள கோரக்பூர் அருகே சௌரி சௌராங்கிற கிராமத்துல தேசியவாதிகள் நடத்திய பேரணி காவல்துறையினர் கோபமூட்டும் வகையில வன்முறையாக மாறியது. தாம் குறைந்த எண்ணிக்கையில் இருப்பதை உணர்ந்த காவல்துறையினர் பாதுகாப்பாக தங்களை காவல் நிலையத்துக்குள் அடைத்துக் கொண்டனர். ஆனா வந்து மக்கள் என்ன பண்ணிடுறாங்க? ஆத்திரம் கொண்டு 22 காவலர்களை கொளுத்திடுறாங்க. இதான் சௌரி சௌரா நிகழ்ச்சி. சுயராஜ்ய கட்சியினர், அதாவது காங்கிரஸ் கட்சி வந்து 2ஆ பிளந்துருது. ஒண்ணு வந்து மாற்றத்தை விரும்புபவர்கள்,
இன்னொன்னு மாற்றத்தை விரும்பாதவர்கள். இதுல மோத்திலால் நேரு, சி.ஆர். தாஸ் தலைமையிலான காங்கிரசார் தேர்தல போட்டியிட்டு சட்டப்பேரவைக்குள்ள நுழையணும்னு நினைக்கிறாங்க. சட்டப்பேரவையில நம்ம நுழைஞ்சிட்டோம்னா, தேச நலனை எப்படியாவது மேம்படுத்திடலாம். இரட்டை ஆட்சியில பங்கேற்கிறது மூலியமா என்ன செஞ்சலாம் மேம்படுத்தலாம்னு நினைக்கிறாங்க. இப்போ மாற்றத்தை விரும்புவோர்கள் என்று அழைக்கப்பட்டவர் வல்லபாய் படேல், ராஜாஜி, காந்தியடிகளை தீவிரமாக பின்பற்றிய பலர் மாற்றத்தை விரும்பாதவர்களாக அரசோட ஒத்துழையாமை இயக்கத்தை தொடர விரும்பினார்கள். எதிர்ப்புக்கிடையே மாற்றத்தை விரும்புவர்கள் இவங்க, மாற்றத்தை விரும்பாதவர்கள் இவங்க. மோத்திலால் நேருவும் சி.ஆர். தாஸும் 1923 ஜனவரியில முதல் நாள் வந்து சுயராஜ்ய கட்சியை வந்து தொடங்குறாரு. மோத்திலால் நேருவும் சி.ஆர். தாஸும் சுயராஜ்ய கட்சியை தொடங்கினவங்க மோத்திலால் நேரு, சி.ஆர். தாஸும் தான். இந்த கட்சி வந்து என்ன ஆகுதுன்னா, காங்கிரஸ் கட்சியினுடைய அமர்வுல வந்து ஒரு அங்கீகரிக்கப்பட்டியா மாறுது. இப்படி மாறும்போது தேசியவாத கருத்துக்களை சொல்ல அவங்க வந்து சட்டப்பேரவை வந்து ஒரு மேடையா வந்து பயன்படுத்தினாங்க. வங்காளத்துல வந்து அரசுடன் ஒத்துழைக்க விரும்பாதால் இந்தியர்களுக்கு என மாற்றப்பட்ட துறைகள்ல பொறுப்பேற்க அவங்க மறுத்து விட்டாங்க. அவங்க வந்து நமக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கிடைக்குங்கிற மாதிரி உள்ள போறாங்க. ஆனா அவங்களுக்கு வந்து என்ன செய்யல, அவங்க எதிர்பார்த்த அளவுக்கான பதவிகள் வந்து கொடுக்கப்படல. 1925 அக்கட்சியின் தலைவர் சி.ஆர். தாஸ் என்ன பண்றாரு, மறைஞ்சிடுறாரு. அவர் மறைஞ்ச பிறகு சுயராஜ்ய கட்சி என்ன செஞ்சிருது, வீழ்ச்சி அடைய ஆரம்பிச்சிருது. 1919 ஆண்டுல இந்திய அரசு சட்டம் மூலமா இரட்டை ஆட்சி வந்து அறிமுகம் செய்யப்பட்டது. இதனால என்ன ஆகுதுன்னா, மாகாண அதிகாரங்கள் ஒதுக்கப்பட்ட மற்றும் மாற்றப்பட்ட துறைகள் என 2 வகையா பிரிக்கப்படுது. நிதி, பாதுகாப்பு, காவல்துறை, நீதித்துறை, நில வருவாய், நீர்ப்பாசனம் ஆகிய துறைகள் ஆங்கிலேயர் கொடுத்துட்றாங்க. உள்ளாட்சி, கல்வி, பொது சுகாதாரம், பொதுப்பணி, வேளாண்மை, வனங்கள், மீன்வளத்துறை இதெல்லாம் யாருக்கு வந்துருதுன்னா இந்திய அமைச்சர்களுடைய கட்டுப்பாட்டுல வந்துருது. 1935 ஆண்டு மாகாண சுயாட்சி அறிமுகம் செய்யப்பட்ட பிறகுதான் இந்த முடிவுக்கு வந்து கவர்மெண்ட் வருது. அப்ப இது வரைக்கும் சௌரி ஒத்துழையாமை இயக்கம் வந்து வீழ்ச்சி அடைஞ்சிருது. சௌரி சௌரான்னு ஒரு நிகழ்ச்சி பார்க்குறோம். சுயராஜ்ய கட்சி உருவாகுது. அதுல மாற்றத்தை விரும்பாதவன் 2 பிரிவினர் ஆகுறாங்க. அடுத்து வந்து என்ன பண்றாரு, சி.ஆர். தாஸ் வந்து மறைஞ்சு போயிடுறாரு. அப்போ வந்து இரட்டை ஆட்சி கொண்டு வராங்க. இரட்டை ஆட்சியில என்ன பாதித்துறை வந்து கவர்மெண்ட்லயும் பிரிட்டிஷ்கார்ட்டையும் பாதித்துறை வந்து நம்ம இந்தியர்கள்ட்டையும் இருக்குது. காந்தியடிகளின் ஆக்கப்பூர்வ திட்டம். காந்தியடிகள் என்ன திட்டம் கொண்டு வராருன்னா, காதி இயக்க மேம்பாடு, இந்து முஸ்லிம் ஒற்றுமை, தீண்டாமை ஒழிப்பு இதுலதான் காந்தியடி வந்து கவனம் செலுத்தினார். நமக்கு நல்லா தெரியும். அவர் வந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் போய் அங்க கதர், இந்து முஸ்லிம் ஒற்றுமை, தீண்டாமை ஒழிப்பு பத்திய செய்திகளை வந்து பரப்ப சொல்றாரு. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, சுயராஜ்யத்தின் உண்மையான வீரர்களாக அவங்கள வந்து உருமாற்றுங்க. காந்தியடிகள் தான் அகிம்சையே தானே விரும்புறாரு. அப்ப எல்லாரும் அமைதியா இருங்கிற கருத்தை தான் காந்தியடிகள் வந்து எல்லாரையும் வலியுறுத்த சொல்றாரு. அப்ப கதர் உடுத்துவதை என்ன பண்றாரு, அவர் வந்து கட்டாயமாக்குறாரு. அப்படி இருக்கும்போது அகில இந்திய நெசவாளர் அமைப்பு ஒன்றை வந்து உருவாக்குறாரு. சைமன் குழு புறக்கணிப்பு. 1927 நவம்பர் 8ஆம் நாள் வந்து இந்திய அரசியல் சாசன சீர்திருத்தங்களுக்கான இந்திய சட்டபூர்வ ஆணையத்தை வந்து ஆங்கில அரசு அறிவித்தது. சர் ஜான் சைமன் அவருடைய தலைமையிலான இந்த குழுவுல வந்து 7 உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. சைமன் குழுல எத்தனை உறுப்பினர்கள்? 7 உறுப்பினர்கள். இது சைமன் குழுன்னு அழைக்கப்படுது. இந்தியர்கள் எவரும் இடம்பெறாமல் எல்லாருமே ஆங்கிலேயர்களா இருக்கிறாங்க. அப்படி ஒரு குழு நம்ம நாட்டுக்கு தேவையா? அப்ப என்ன ஆயிடுவோம், நம்ம வந்து அதை எதிர்ப்போம். அப்படி எதிர்க்கும் விதமா என்ன பண்றோம், சைமனே திரும்பி போ அப்படின்னு சொல்லி கருப்பு கொடி ஏந்தபடி நம்ம ஆட்கள் எல்லாம் போராட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படி நடந்த ஒரு கடுமையான தாக்குதல்ல தான் லாலா லஜபதி ராய் ரொம்ப காயமடைந்து உயிரிழந்துடுறாரு. அப்ப லாலா லஜபதி ராய் எதுல இறந்து போறாரு, இந்த சைமன் குழு எதிர்த்து நடைபெற்ற போராட்டத்தில் லாலா லஜபதி ராய் இறந்து போயிடுறாரு. அப்போ நேரு அறிக்கை. இந்தியாவில் இருந்த பல்வேறு அரசியல் கட்சிகள் வந்து சைமன் குழுவை புறக்கணிச்சு ஒரு அரசியல் சாசனம் உருவாக்குவதை குறிக்கோளாக கொண்டு 1928 அனைத்து கட்சி மாநாடு நடைபெற்றது. இந்த கொள்கைகளின் அடிப்படையில் அரசியல் சாசன வரைவுக்கான திட்டம் வகுக்க நேரு தலைமையிலான கமிட்டி வந்து அமைக்கப்பட்டது. அந்த கமிட்டியின் அறிக்கைக்கு பேரு நேரு அறிக்கை. அவர் என்ன பண்றாருன்னா, இந்தியாவுக்கு வந்து தன்னாட்சி அந்தஸ்து கொடுக்கணும், மத்திய சட்டப்பேரவை மற்றும் மாகாண சட்டப்பேரவைகளுக்கு கூட்டு மற்றும் கலவையான வாக்காளர் தகுதிகளுடன் தேர்தல் நடைபெறணும், இந்த மாதிரி சொல்றாரு. அடுத்து மத்திய சட்டப்பேரவையில முஸ்லிம்கள் சிறுபான்மையா உள்ள மாகாண சட்டப்பேரவையில முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு போல இந்துக்களுக்கு இடஒதுக்கணும்னு சொல்றாரு.
பொது வாக்களிப்பு முறையும் அடிப்படை உரிமைகள் வழங்கப்படுது. மத்திய சட்டப்பேரவையில இடஒதுக்கீடு வழங்குவது குறித்து ஜின்னா சட்டத்திருத்தத்துல கொண்டு வர 1/3 பங்கு இடங்கள் முஸ்லிம்களுக்கு ஒதுக்கப்பட வேண்டும்னு சொன்னாரு. அவரை ஆதரித்த தேஜ் பகதூர் ஷாப்ரு மாற்றத்தை தராது என்று வேண்டினார். எனினும் அனைத்து கட்சி மாநாட்டுல அனைத்தும் தோல்வி கண்டது. ஜின்னா 14 அம்சங்கள் கொண்ட தீர்மானத்தை முன்மொழிஞ்சிருக்கிறாரு. இந்து முஸ்லிம் ஒற்றுமையின் தூதராக பாராட்டப்பட்ட ஜின்னா பின்னர் தனது நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு முஸ்லிம்களுக்கு தனி நாடு ஃபர்ஸ்ட் அவர் எல்லாத்துக்கும் உடன்பட்டு வந்தாரு. அப்புறம் முஸ்லிம்களுக்கு தனி நாடு கொடுக்கணுங்கிற மாதிரி சொன்னாரு. இப்படி இருக்கும்போது 1929 டிசம்பர் மாதம் லாகூர்ல ஜவஹர்லால் நேரு தலைமையில காங்கிரஸ் அமர்வு நடந்தது. இதுல முழுமையான சுதந்திரம் தான் நம்மளுடைய இலக்குன்னு சொல்லி நேரு சொல்றாரு. வட்டமேசை மாநாட்டை புறக்கணிக்குதுன்னு முடிவு பண்றாங்க. சட்ட மறுப்பு இயக்கத்தை தொடங்கவும் அதை முடிவு செய்யப்படுது. 1930 ஜனவரி 26ஆம் நாள் சுதந்திர நாளை அறிவிக்கணும்னு சொல்லி வரிகொடா இயக்கம் உள்ளிட்ட சட்ட மறுப்பு இயக்கம் மூலமாக வன்மையற்ற முறையில முழுமையான சுதந்திரத்தை அடையணும் அப்படிங்கறத உறுதிமொழி ஏற்கிறதுக்காக தொடங்குறாங்க. அப்படி இருக்கும்போது உப்பு சத்தியாகிரகம்னு ஒரு நிகழ்ச்சி நடைபெறுது. இது எப்ப நடைபெறுது அப்படின்னா 1930 ஜனவரி 31ஆம் நாளுக்குள் நிறைவேற்ற வேண்டும் என்ற காலக்கெடு அரச பிரதிநிதி யாருன்னா இர்வின் பிரபு விதிக்கிறாரு. இர்வின் பிரபு என்ன சொல்றாரு அப்படின்னா, இர்வின் பிரபுவிட ஒரு சில கோரிக்கைகள் மனுவா கொடுக்குறாங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னா, ராணுவம் மற்றும் ஆட்சிப்பணி சேவைக்கான செலவு 50% குறைச்சிடணும், முழுமையான புறக்கணிப்பை அறிமுகம் செய்யணும், அனைத்து அரசியல் கைதிகளையும் விடுதலை செய்யணும், நில வருவாய் 50% குறைக்கணும், உப்பு வரி ரத்து செய்யணும் உள்ளிட்ட இதை மக்கள் கொடுக்குறாங்க. அப்ப எந்த பதிலும் கொடுக்கல. இர்வின் பிரபு எதுவுமே பேசாம விட்டாரு. அப்ப உப்பு மீதான வரியை ரத்து செய்யணுங்கிற கோரிக்கையை அறிவுபூர்வமான முடிவுன்னு சொல்றாங்க. காந்தியடிகள் என்ன பண்றாரு, ஆங்கிலேயர் எதிர்த்து 1930 மார்ச் மாதம் 12ஆம் நாள் 78 பேரோட சபர்மதி ஆசிரமத்துல இருந்து தண்டி யாத்திரையை தொடங்கினாரு. இந்த யாத்திரையில நூற்றுக்கணக்கானோர் வந்துகிட்டே இருக்கிறாங்க. காந்தியடிகள் 61வது வயதில் 24 நாட்கள்ல 241 மைல் தொலைவு யாத்திரையா நடந்து சென்று 1930 ஏப்ரல் 5ஆம் நாள் தண்டி கடற்கரை அடைந்தார். அடுத்த நாள் காலை அவர் ஒரு கைப்படி உப்பை கையில் எடுத்து உப்பு சட்டத்தை மீறினார். காந்தியடிகள் என்ன பண்றாரு, உப்பு சத்தியாகிரகங்கிற ஒண்ண இதுல காந்தி எந்த வருஷம் மாதம் ரொம்ப ரொம்ப முக்கியம். 1930 மார்ச் மாதம் 12ஆம் நாள். எத்தனை பேர் போறாங்க? 78 பேர் போறாங்க. எங்க இருந்து போறாங்க? சபர்மதி ஆசிரமத்துல இருந்து போறாங்க. எத்தனை நாட்கள் பயணம்? 24 நாட்கள்ல எவ்வளவு தூரம்? 241 மைல். ஏப்ரல் 5ஆம் நாள் அடைகிறாங்க. சரியா? இப்போ காந்தியடிகள் ஒரு இடத்துல ஆரம்பிச்சிருக்காரு. அதே மாதிரி நம்ம மாகாணத்துல நிறைய இடங்கள்ல உப்பு சத்தியாகிரகம் நடக்குது. எங்கெல்லாம் நடக்குது அப்படின்னா, திருச்சிராப்பள்ளியிலிருந்து வேதாரண்யம் வரை ஒரு யாத்திரை சி ராஜாஜி மேற்கொண்டார். அடுத்து கேரளா, ஆந்திரா, வங்காளத்துல உப்பு சத்தியாகிரக யாத்திரை நடந்தது. வடமேற்கு எல்லை மாகாணத்தில் கான் அப்துல் காபர் கான் அவர் இந்த இயக்கத்துக்கு தலைமையேற்றார். செஞ்சட்டைகள் என்று அழைக்கப்பட்ட குடை கிட்மட்கர் இயக்கத்தை அவர் நடத்தினார். கான் அப்துல் காபர் கானுடைய இன்னொரு இயக்கம் செஞ்சட்டைகள், அதுக்கு இன்னொரு பேரு குடை கிட்மட்கர் அப்படிங்கிற இயக்கத்தை அவர் நடத்தினாரு. அவர் தான் வடமேற்கு எல்லை மாகாணங்கள்ல உப்பு சத்தியாகிரகத்தை நிகழ்த்தினாரு. காந்தியடிகள் நள்ளிரவுல கைது செஞ்சிடறாங்க. காந்தியடிகளை எரவாடா சிறையில கொண்டு போய் காந்தியடியை போட்டுடுறாங்க. நேரு, கான் அப்துல் காபர் கான் இந்த தலைவர்கள்லாம் விரைவா கைது பண்றாங்க. அப்புறம் அந்நிய துணிகளை புறக்கணிக்கிறது, மதுக்கடை மூடுறது, வனச்சட்டங்களை பின்பற்ற மறுப்பது உள்ளிட்ட பல ஆர்ப்பாட்ட வடிவங்கள் பின்பற்றப்பட்டன. பெண்கள், விவசாயிகள், பழங்குடியினர், மாணவர்கள், குழந்தைகள் எல்லா பிரிவு மக்களும் நாடு தழுவிய போராட்டத்துல பங்கேற்கிறாங்க. இந்தியா சந்தித்த மக்கள் இயக்கங்கள்ல ரொம்ப பெருசு எதுன்னா இந்த உப்பு சத்தியாகிரகம் தான். ஏன்னா ஒரு இடத்துல காந்தி ஆரம்பிச்சு வச்சாரு, மாகாணங்கள்ல பல இடங்கள்ல நடைபெற்றதுனால இது பெரும் ஒரு மிகப்பெரிய புரட்சி ஏற்படுத்துது. இப்போ ஆங்கிலேயர் என்ன பண்றாங்க, என்னதான் நம்ம ஆங்கிலேயர் ஒரு பக்கம் நம்மள அடக்குமுறை ஆளணும் நம்ம நினைக்கிறதும், நம்ம ஆளுக்கா அதை தடுக்கணும்னு நினைக்கிறதும் நடந்துட்டே தான் இருக்குது. 1865ல ஒரு வனச்சட்டத்தை கொண்டு வருது ஆங்கில அரசு. அதுல என்னன்னா, சுள்ளி எடுப்பது, கால்நடை தீவனம், தேன், விதைகள், மருந்து, மூலிகைகள், கொட்டைகள் இந்த மாதிரியான விதங்கள்லாம் என்ன பண்ணுனா வனப்பகுதியிலிருந்து சேகரிக்க இந்த சட்டம் வனத்துல வாழ்வோருக்கு தடை விதிக்கிறாங்க. 1878ஆம் ஆண்டு இந்த வனச்சட்டத்தின்படி வனங்களின் உரிமை அரசிடம் இருந்தது.
நன்செய் புன் தரிசு நிலங்கள்ல வனங்களாக கருதப்பட்ட பழங்குடியின மக்கள் பயன்படுத்திய சுழற்சி முறை விவசாயத்தை தடை பண்றாங்க. உள்ளூர் மக்கள் கட்டுப்பாட்டில் இருந்து வனப்பகுதிகளை தள்ளி வச்சுட்டு ஆதி ஆதி விவசாயிகளுக்கும் தேசியவாதிகளுக்கும் கடும் எதிர்ப்பை தெரிவித்தனர். பழங்குடியினர் நடத்திய தொடர் ஆர்ப்பாட்டங்களுக்கு மிக முக்கிய ஆதாரமாக ராம்பாவில் அல்லூரி சீதாராமராஜு அப்படிங்கிறவர் வந்து ராம்பாவில் தலைமையிலான ராம்பாவில் அல்லூரி சீதாராமராஜு தலைமையில் வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெறுது. அது வந்து ஆதிவாசிகளோட நலன் காப்பதற்காக ஊழல் அதிகாரிகளும் அல்லூரி சீதாராமராஜு போராடியதால வந்து அவரை குறிவைத்து ஆங்கில அரசு நடவடிக்கை எடுக்க தொடங்கியது. ராம்பா ஆதிவாசிகளின் கிளர்ச்சியை அடக்குவதற்காக மலபார் காவல்துறையின் சிறப்பு குழு அனுப்பி வைக்கப்படுது. வனவாசிகளின் நலனுக்காக போராடிய அல்லூரி சீதாராம ராஜுவை பெரிய தியாகியா வந்து அந்த இடத்துல வந்து கருதுறாங்க. வட்டமேசை மாநாடு ரொம்ப முக்கியமானது. வட்டமேசை மாநாடு இந்த இயக்கத்துல வந்து மத்தியில 1930ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் லண்டன்ல வந்து ஃபர்ஸ்ட் வட்டமேசை மாநாடு நடைபெறுது. அதுக்கு யாருன்னா பிரிட்டிஷ் பிரதமர் ராம்சே மேக்டொனால்டு வந்து என்ன சொல்றாருன்னா மாகாண சுய ஆட்சியுடன் கூடிய மத்திய அரசு பற்றிய யோசனையை அறிவிச்சிருக்காரு. இதுல வந்து இந்த வட்டமேசை மாநாட்டுல காங்கிரஸ் கட்சி கலந்து கொள்ளவில்லை. இந்த பிரச்சனையை குறித்து எந்த விதமான முடிவுமே இந்த மாநாட்டுல வந்து எட்டப்படாமலே மாநாடு வந்து முடிவெடுச்சிடறாங்க. அதான் ஆங்கிலேயர்களுடைய நோக்கம் வந்து தன்னுடைய தன்னுடைய இதை வந்து இது பண்ணணும், நம்மளுடைய நலனை வந்து அவங்க கருதவே இல்லை இல்லையா. அந்த மாதிரிதான் இந்த வட்டமேசை மாநாடு நடைபெற்றது. இப்போ காந்தி இர்வின் ஒப்பந்தம். இப்ப காந்தியடிகள் என்ன பண்ணாங்கன்னா அரச பிரதிநிதி இர்வின் பிரபுவோட பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து 1931 மார்ச் 5ஆம் நாள் காந்தி இர்வின் ஒப்பந்தம்னு ஒரு ஒப்பந்தம் நடக்குது. இது என்ன அப்படின்னா வன்முறையில் ஈடுபடாத எல்லா அரசியல் கைதிகளையும் உடனடியா விடுதலை செஞ்சிடணும், கைப்பற்றப்பட்ட நிலத்தை திரும்ப கொடுத்துடணும், பதவி விலைய ஊழியர்கள் இந்த விஷயத்துல வந்து நீக்கு போக்காக நடந்து கொள்வது, இந்த கோரிக்கைகள் எல்லாம் வைக்கிறாங்க. அடுத்து கடலோர கிராமங்களை சேர்ந்த மக்கள் தங்கள் பயன்பாட்டுக்காக உப்பு காய்ச்சவும் வன்முறை இல்லாமல் ஆர்ப்பாட்டம் செய்யவும் இந்த ஒப்பந்தம் வந்து வகை செய்தது. சட்ட மறுப்பு இயக்கத்தை ரத்து செய்துவிட்டு 2வது வட்டமேசை மாநாட்டுல கலந்து கொள்ள காங்கிரஸ் வந்து ஒப்புக்கிடுச்சு. முதல் வட்டமேசை மாநாட்டுல நமக்காக எந்த இதுவுமே செய்யல. 2வது வட்டமேசை மாநாடு எப்ப நடைபெறுதுன்னா 1931 செப்டம்பர் 7ஆம் நாள் 2வது வட்டமேசை மாநாட்டுல காந்தியடிகள் வந்து கலந்துக்கிறாரு. அப்போ சிறுபான்மையினருக்கு தனி தொகுதிகள் வழங்குவதை காந்தியடிகள் வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை. இதன் விளைவாக 2வது வட்டமேசை மாநாடு எந்தவித முடிவும் எட்டப்படாமல் முடிவடைகிறது. காந்தியடிகள் போறாரு 2வது வட்டமேசை மாநாட்டுக்கு 1931 செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி. பட் வந்து அதுல எந்த முடிவும் எட்டப்படவில்லை. அப்ப சட்ட மறுப்பு இயக்கத்திற்கு புத்துயிரூட்டல். இந்தியா வந்து திரும்பிய பிறகு காந்தியடிகள் வந்து சட்ட மறுப்பு இயக்கத்துக்கு மீண்டும் புத்துயிரூட்டினார். என்ன பண்றாரு, அப்ப காந்தியடிகளுடைய சட்டத்தை ஆங்கிலேயருடைய சட்டத்தை எதிர்க்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு வராரு. அப்போ படைத்துறை சட்டம் அமல்படுத்தப்பட்ட 1932 ஜனவரி 4ஆம் நாள் காந்தியடிகள் வந்து கைது செய்யறாங்க. கைது செஞ்சு என்ன பண்றாங்க அப்படின்னா காங்கிரஸ் தலைவர்களும் கைது செய்யப்பட்ட ஆர்ப்பாட்டங்கள் மற்றும் மறியல் செய்த மக்கள் படை கொண்டு அடக்கப்பட்டனர். 1932ஆம் ஆண்டு நவம்பர் 17ஆம் நாள் முதல் டிசம்பர் 24ஆம் நாள் வரை 3வது வட்டமேசை மாநாடு வந்து நடைபெறுது. இது வந்து சட்ட மறுப்பு இயக்கத்திற்கு புத்துயிரூட்டப்பட்டதால் காங்கிரஸ் கட்சி இந்த மாநாட்டுல வந்து பங்கேற்கவில்லை. காங்கிரஸ் கட்சி இதுக்கு போகல. முதல் வட்டமேசை மாநாடு 1930 நவம்பர் மாதம் லண்டன்ல நடைபெறுது. 2வது வட்டமேசை மாநாடு வந்து 1931 செப்டம்பர் 7ஆம் தேதி நடைபெறுது. 3வது வட்டமேசை மாநாடு எப்ப நடைபெறுதுன்னா 1932ஆம் ஆண்டு நவம்பர் 17ஆம் தேதி முதல் டிசம்பர் 24 வரை நடைபெறுது. ஆக மொத்தம் எந்த மாநாடு நடத்தினாலும் நம்மளுக்கு ஃபேவரா எதுவுமே இல்லை அப்படிங்கறத மட்டும் சொல்றாங்க. சரி, இப்ப என்ன நடக்குதுன்னா வகுப்பு வாரி ஒதுக்கீடு மற்றும் பூனா ஒப்பந்தம்னு ஒண்ணு நடக்குது. 1932 ஆகஸ்ட் 16ஆம் நாள் வந்து வகுப்பாரி ஒதுக்கீட்டை ராம்சே மெக்டொனால்டு வந்து அறிவிக்கிறார். வகுப்புவாரி ஒதுக்கீட முஸ்லிம்கள், சீக்கியர்கள், இந்திய கிறிஸ்தவர்கள், ஆங்கிலோ இந்தியர்கள் மற்றும் பெண்கள், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தலைவராக இருக்கக்கூடிய அம்பேத்கர் எல்லாம் என்ன பண்றாருன்னா தனி தொகுதிகள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு வந்து அரசியல் பிரதிநிதித்துவம் மற்றும் அதிகாரத்தை வழங்கும் அப்படின்னு வாதிடுறாரு. 1932 செப்டம்பர் 24 காந்தியடிகள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தனி தொகுதி ஒதுக்கீட்டுக்கு எதிராக ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை வந்து நிகழ்த்துறாரு. அதுல வந்து மதன் மோகன் மாளவியா, ராஜேந்திர பிரசாத், B.R. அம்பேத்கர், MC ராஜா மற்றும் ஒடுக்கப்பட்ட பிரிவின் தலைவர்கள் வந்து பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. இந்த தீவிர பேச்சுவார்த்தை நடத்தின பிறகு காந்தியடிகள் மற்றும் அம்பேத்கர் இடையே ஒரு ஒப்பந்தம் நடைபெறுது. அந்த ஒப்பந்தம் தான் பூனா ஒப்பந்தம். ஒடுக்கப்பட்டவருக்கு தனி தொகுதி கொடுத்துருவாங்க. இப்பவும் எலெக்ஷன் நடக்குது இல்லையா,
தென்காசி தொகுதியெல்லாம் வந்து தனி தொகுதின்னு சொல்றாங்கல்ல. அந்த எஸ்சி அவங்களுக்கு மட்டும் தனியா நடத்துறாங்களே எலெக்ஷன், அதுதான். அதை வந்து அந்த அப்பவே கொண்டு வந்துட்டாங்க. அடுத்து முக்கிய விதிமுறைகள் பாக்குறப்ப இந்த தனி தொகுதிகள் பற்றிய கொள்கைகளை வந்து கைவிட்டுறாங்க. மாறாக ஒடுக்கப்பட்ட வகுப்பு மக்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கும் கூட்டு தொகுதிகள் பற்றிய யோசனை வந்து எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கறத பத்தி யோசிக்கிறாங்க. ஒடுக்கப்பட்ட வகுப்பிற்கான இடங்கள் வந்து 71 இருந்து 148ஆக அதிகரிக்கப்பட்டது. மத்திய சட்டப்பேரவையில 18% இடங்கள் ஒதுக்கப்பட்டன. அடுத்து தீண்டாமைக்கு எதிரான பிரச்சாரம். தீண்டாமைக்கு எதிராக என்ன பிரச்சாரம்லாம் நடக்குது அப்படின்னா, தீண்டாமை ஒழிக்கணும் அப்படிங்கிறது காந்தியடிகளுடைய ரொம்ப முக்கியமான கொள்கையா இருக்குது. அப்ப என்ன பண்றாரு, அம்பேத்கருடனான அவரது தொடர்புகள், ஜாதி அமைப்புகள் பற்றி காந்தியடிகள் என்ன பண்றாருன்னா, வார்தாவில இருந்த சத்தியாகிரக ஆசிரமத்துக்கு வந்து மாற்றுறாரு காந்தி. அரிஜனர்களுக்கான பயணம் என்று நாடு தழுவிய பயணத்தை காந்தியடிகள் வந்து மேற்கொண்டாரு. அரிஜனர் சேவை சங்கத்தை அமைத்து சமூகத்தில் உள்ள பாகுபாடுகளை முழுமையாக அகற்றுவதற்கு கல்வி, சுத்தம், சுகாதாரம் இதெல்லாம் மேம்படுத்தணும், மக்களிடையே வந்து மது பழக்கத்தை ஒழிக்கணும். அப்புறம் கோயில் நுழைவு போராட்டம் என்பது இந்த பிரச்சாரத்துல முக்கியமான பகுதியாகும். 1933 ஜனவரி 8ஆம் நாள் கோயில் நுழைவு நாள். 1933 ஜனவரி 8ஆம் நாள் கோயில் நுழைவு நாள்னு சொல்லி அனுசரிக்கிறாங்க. அடுத்து சமதர்மவாத இயக்கங்களுடைய தொடக்கம். இதுல வந்து 1917ஆம் ஆண்டுல வந்து ரஷ்ய புரட்சியால் ஈர்க்கப்பட்ட இந்திய பொது உடைமை 1920 அக்டோபர் மாதம் உஸ்பெகிஸ்தான்ல தாஸ்கண்ட்ல நிறுவப்பட்டது. இதுல MN ராய், அபானி முகர்ஜி, MPT ஆச்சாரியா இவங்கெல்லாம் உறுப்பினர்களா இருந்திருக்கிறாங்க. 1920கள்ல அடுத்தடுத்து வழக்குகளை தொடுத்து கம்யூனிஸ்ட் இயக்கத்தை அடக்குவதற்கு இந்தியாவில் இருந்த ஆங்கில அரசு நிறைய முயற்சிகளை மேற்கொண்டது. கம்யூனிசம் தொடர்பா வந்து அச்சுறுத்தலை அடக்கும் முயற்சியா MN ராய், SA டாங்கே, முசாபர் அகமது, சிங்காரவேலனார் இந்த தலைவர்கள்லாம் கைது செய்யப்படுறாங்க. கான்பூர்ல 1924 சதித்திட்ட வழக்குலையும் விசாரிக்கப்படுறாங்க. இப்ப கம்யூனிஸ்ட் கட்சி வருது. அப்பவே கம்யூனிஸ்ட் கட்சி வந்துருச்சு இல்லையா? இந்தியாவில் ஆங்கிலேய ஆட்சியின் உண்மையான முகத்தை எடுத்துக்காட்டவும் பொது உடைமைவாதிகள் வந்து ஒரு மேடையா பயன்படுத்திக்கிட்டாங்க. ஒரு கட்சியை ஆரம்பிக்கும் முயற்சியாக 1925ஆம் ஆண்டு கான்பூர்ல அகில இந்திய பொது உடைமை மாநாடு நடைபெற்றது. இதுல வந்து சிங்காரவேலர் வந்து தலைமையை உரையாற்றினார். இந்திய மண்ணில் இந்திய பொது உடைமை கட்சியை ஆரம்பிக்க அது வழியமைத்தது. இதனுடைய முயற்சியின் பலனாக அகில இந்திய தொழிலாளர் மற்றும் விவசாயிகள் கட்சி வந்து 1928ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. சரியா? இதுல நிறைய தலைவர்கள் பேர் கொடுத்திருக்காங்க. நம்ம ஒரு அதை வாசித்துக்கணும். அடுத்து புரட்சிகர நடவடிக்கைகள் என்னன்னா, காந்தியடிகளுக்கு அகிம்சை, இந்த ஒத்துழையாமை இயக்கம் ஆரம்பிச்சார் இல்லையா காந்தியடிகள், அதை வந்து திரும்ப பெற்றதுனால குழப்பமடைந்த இளைஞர்கள் வந்து வன்முறையை கையில் எடுக்கிறாங்க. நம்மளுக்கு கொஞ்ச நாள் தான் அமைதியா இருக்கிறாங்க, அப்புறம் கிளப்பிடுறாங்க. அப்போ ஆயுத கிளர்ச்சி மூலம் அகற்றும் நோக்கில் 1924 இந்துஸ்தான் குடியரசு ராணுவம் கான்பூர்ல உருவாக்கப்பட்டது. 1925ஆம் ஆண்டு ராம் பிரசாத் பிஸ்மில், அஸ்பாகுல்லா கான் மற்றும் நிறைய பேர் என்ன பண்றாங்க, லக்னோ அருகே காகோரிங்கிற கிராமத்துல அரசு பணத்தை கொண்டு சென்ற ஒரு ரயில் வண்டியை நிறுத்தி அதை கொள்ளையடிச்சிடுறாங்க. அப்படி கொள்ளையடிக்கும் போது சதி வழக்குல கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டனர். அவர்கள 4 பேருக்கு மரண தண்டனையும் மற்றவங்களுக்கு என்ன செய்யறாங்க, தூக்கு தண்டனையும் கொடுக்குறாங்க. இதே மாதிரி பஞ்சாப்ல பகத்சிங், சுக்தேவ் மற்றும் அவர்களது தோழர்கள் இந்துஸ்தான் குடியரசு ராணுவத்தை மீண்டும் அமைத்தனர். பொது உடைமை கருத்துக்களால் ஈர்க்கப்பட்ட அந்த அமைப்புக்கு இந்துஸ்தான் சமதர்மவாத குடியரசு அமைப்பு அப்படின்னு சொல்லி பேர். அதுக்கப்புறம் இது வந்து 1928 வந்து பெயர் மாற்றம் பண்றாங்க. இதுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா, இதுல வந்து லாலா லஜபதி ராய் வந்து இறந்து போயிடுறாரு. அப்ப காவல்துறை அதிகாரியா சாண்டர்ஸ்ங்கிறவர் இருந்திருக்காரு, அவரையும் படுகொலை பண்ணிடுறாங்க. 1929 மத்திய சட்டப்பேரவையில புகைக்குண்டு வந்து பகத்சிங்கும் BK தத்தும் வீசுறாங்க. புகைக்குண்டு ஒண்ணு. இதுல வந்து அவங்க என்ன முழக்கம் பண்றாங்கன்னா, இன்குலாப் ஜிந்தாபாத், பாட்டாளி வர்க்கம் வாழ்க, இந்த மாதிரியான விஷயங்களை சொல்றாங்க. இப்படி இருக்கும்போது 1930 ஏப்ரல்ல சிட்டகாங் ஆயுத கிடங்கு மீதான தாக்குதல்ல சூர்யாசன் மற்றும் அவரது நண்பர்களால வந்து மேற்கொள்ளப்படுது. சிட்டகாங்ல இருந்த ஆயுத கிடங்குகளை கைப்பற்றி அவர்கள் அங்கு புரட்சிகர அரசை வந்து நிறுவுறாங்க. இதுல 1933ஆம் ஆண்டு கைது செய்யப்பட்ட சூர்யாசன் என்ன பண்றாரு, அவரை வந்து தூக்கிலிட்டுறாங்க. சிட்டகாங் ஆயுத கிடங்கு வழக்குல வந்து யாரு, சூர்யாசன் வந்து தூக்கிலிடப்படுறாரு. 1930கள்ல
இடதுசாரி இயக்கங்கள்னு ஒரு சில இயக்கங்கள் வந்து ஆரம்பிக்கப்படுது. இதுல யாரு என்ன அப்படின்னா, நிறைய உலகம் முழுவதும் பொருளாதார மந்தநிலை ஏற்படுது. ஏன்னா நம்ம நாட்டு பொருட்களுக்கு வந்து விலை இல்லாம பிரிட்டிஷார் வந்து அவங்களுடைய பொருட்களை வாங்குற மாதிரி நம்மள பண்ணிட்டாங்க இல்லையா? அப்படி இருக்கும்போது வேளாண் சரிவு வந்து நமக்கு ஏற்படுது. வேளாண் பொருட்களின் 50% விலை வந்து வீழ்ச்சி காரணமாக அரசுடைய நில வருவாய் வசூல் 2 மடங்கு அதிகரிக்குது. இந்த சூழல்ல வருவாய் மற்றும் ஊதிய குறைபாட்டால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் மற்றும் தொழிலாளர்களுடைய நலன், வேலையில்லா திண்டாட்டம் இதுக்கெல்லாம் பொது உடைமை கட்சி முக்கியத்துவம் பெற்றதை அடுத்து 1934ஆம் ஆண்டு அந்த கட்சி வந்து தடை செஞ்சிடுறாங்க. தீவிர இடதுசாரி ஆதரவு முதல் தீவிர வலதுசாரி ஆதரவு வரையான அகண்ட அரசியல் சார்பு பெற்ற ஒரு இயக்கமாக சுயராஜ்யம் என்ற குறிக்கோளுடன் காங்கிரஸ் கட்சி என்ன ஆயிருது? வலுவாயிருது. இடதுசாரியும் கிடையாது, வலதுசாரியும் கிடையாது, காங்கிரஸ் கட்சி சுயராஜ்ய கட்சியும் கிடையாது, காங்கிரஸ் கட்சிங்கிற அமைப்பு வந்து உருவாயிருது. இதுல 1934ஆம் ஆண்டில் ஜெயபிரகாஷ் நாராயணன், ஆச்சாரிய நரேந்திர தேவ் மற்றும் மினுமசானி ஆகியோருடைய முயற்சினால காங்கிரஸ் சமதர்ம கட்சி உருவாகுது. இந்த கட்சி என்ன ஆகுதுன்னா, தேசியவாதம் தான் சமதர்மத்துக்கான பாதை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ காந்தியடிகள் வந்து ஒரு இது சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, ஒரு சிலர் அதிகாரத்துக்கு வருவதால் உண்மையான சுயராஜ்யம் கிடைத்து விடாது. ஆனால் தாங்கள் பெற்ற அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தும் போது நிர்வாகத்தினரை எதிர்க்கும் திறனை அனைவரும் பெறச் செய்வதே சுயராஜ்யம் சொல்லி காந்தியடிகள் வந்து சொல்லிடுறாப்புல. இப்போ சட்ட மறுப்பு இயக்கம் பாக்குறப்ப 1935ஆம் ஆண்டு இந்திய அரசு சட்டத்துல கீழ் வந்த முதல் காங்கிரஸ் அமைச்சர்கள் யாருன்னா, இப்போ இதுல வந்து 11 மாகாணங்கள், 6 தலைமை ஆணையராக மாகாணங்கள் மற்றும் இந்த கூட்டமைப்புல வந்து சேர விரும்பிய அனைத்து சிற்றரசுகளும் இந்த கூட்டமைப்புல இருந்து இருக்குது. இப்போ காங்கிரஸ் அமைச்சர்கள் இருந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, 1937ஆம் ஆண்டு தேர்தல் அறிவிக்கப்பட்டதுடன் 35ஆம் ஆண்டுல வந்து இந்திய அரசு சட்டம்னு ஒரு சட்டத்தை வந்து அமல்படுத்துறாங்க. அதுல என்ன ஆகுதுன்னா, சட்டப்பேரவையை புறக்கணிச்சுட்டு காங்கிரஸ் தேர்தல்ல போட்டிட்டுது. 11 மாகாணங்கள்ல 7ல வந்து காங்கிரஸ் வந்து ஜெயிச்சிருது. அப்படி ஜெயிக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா, மதராஸ், பம்பாய், மத்திய மாகாணம், ஒடிஷா, பீகார் இந்த மாதிரியான எல்லாமே கட்சியோட இணைந்து கூட்டணி அரசு வந்து உருவாகுது. 8 மாகாணங்கள்ல காங்கிரஸ் ஆட்சி அமைச்சிருது. அப்போ ஒவ்வொரு அமைச்சர்களோட ஊதியம் மாதத்துக்கு 2000 ரூபாய் வந்து 500 ரூபாயா குறைச்சிடுறாங்க. தேசியவாதிகளுக்கு எதிராக எடுக்கப்பட்ட முந்தைய நடவடிக்கைகள் ரத்து செய்யப்பட்டன. அரசிடம் அவசர கால அதிகாரங்களை தந்த சட்டங்களை வந்து திரும்ப பெற்றுறது. கம்யூனிஸ்ட் கட்சி தவிர இந்த எல்லா கட்சிகள் மீது விதிக்கப்பட்ட தடைகளை என்ன செஞ்சிடுறது? ரத்து செஞ்சிருது. அப்போ கோயில் நுழைவு சட்டம் இதெல்லாம் வந்து நிறைவேற்றுறாங்க. இது கொஞ்சம் படிச்சுக்கோங்க. இதுல கொஞ்சம் பாயிண்ட்ஸ் இருக்குது. அடுத்து காங்கிரஸ் அமைச்சருடைய பதவி விலகல். 1939ஆம் ஆண்டு 2ஆம் உலக போர் வந்து உருவாகுது. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, காங்கிரஸ் அமைச்சர்களை ஆலோசிக்காமல் கூட்டணி படைகள் சார்பாக இந்த போர்ல வந்து இந்தியாவுடைய காலனி ஆதிக்க அரசு நுழைந்தது. எனவே அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் அமைச்சர்கள் எல்லாம் பதவி விலகிறாங்க. ஜின்னா என்ன பண்றாரு? இப்ப ஊர் 2 பட்டா கூத்தாட்டி கொண்டாட்டம் சொல்லும்ல, அந்த கதையை என்ன பண்றாரு ஜின்னா? நீ என்னவோ அடிச்சுக்கோங்க பிடிச்சுக்கோங்க, எங்களுக்கு தனி நாடு கொடுத்துருங்க, முஸ்லீம்களுக்கு தனி நாடு கொடுத்துருங்கிற கோரிக்கைய விதிக்காரு. 1940ஆம் ஆண்டுல வந்து முஸ்லீம்களுக்கு தனிநாடு வேணும் அப்படின்னு சொல்லி ஜின்னா சொல்ல ஆரம்பிச்சுடுறாரு. காந்தியடிகள் வேட்பாளரா பட்டாபி சீதாராமையா இருக்காரு இல்லையா, அவரை வீழ்த்தி 1939ல சுபாஷ் சந்திரபோஸ் வந்து காங்கிரஸோட தலைவரா ஆகுறாரு. காந்தியடிகள் ஒத்துழையாமை இயக்கத்தை வந்து மறுத்ததை அடுத்து சுபாஷ் சந்திரபோஸ் வந்து அந்த பதவியிலிருந்து விலகி ஃபார்வர்ட் பிளாக்ங்கிற கட்சியை வந்து சுபாஷ் சந்திரபோஸ் வந்து தொடங்கிடுறாரு. இப்போ தனிநபர் சத்தியாகிரகம். காந்தியடிகள் வந்து சம்பிரான் சத்தியாகிரகம். தனிநபர் சத்தியாகிரகம் யாருன்னா வினோபா பாவே. 1940 ஆகஸ்ட் மாதம் என்ன பண்றாரு அப்படின்னா, ஆகஸ்ட் மாதம் காங்கிரஸ் 2ஆம் உலக போரின் போது இந்தியர்களுடைய ஆதரவு பெறுவதற்கு அரசு பிரதமர் லில்லித்தோ வந்து ஒரு சலுகையை கொடுக்கிறாரு. அவர் என்ன பண்றாருன்னா, எதிர்காலத்துல தன்னாட்சி அதிகாரம் உங்களுக்கு வேணும்னா காங்கிரஸ் ஏற்றுக்கொள்ள கூடியதாக இல்லை. எனவே சத்தியாகிரக போராட்டத்தை காந்தியடிகள் வந்து அறிவிக்கிறாரு. ஒரு சிலர் தான் அதுல கலந்துக்கிறாங்க. 1940 அக்டோபர் 17ஆம் நாள் வினோபா பாவே சத்தியாகிரக போராட்டத்தை முதலாக அறிவிக்கிறாரு. அந்த ஆண்டோடைய கடைசி வரைக்கும் சத்தியாகிரகம் வந்து தொடருது. இந்த காலகட்டத்துல 25,000க்கும் அதிகமான மக்களை வந்து கைது செய்யறாங்க. கிரிப்ஸ் தூதுக்குழு. இப்போ
1942 ஆண்டு மார்ச் 22 நாள் சர் ஸ்ட்ராபோர்ட் கிரிப்ஸ் அவர் தலைமையில ஒரு தூதுக்குழு வந்து பிரிட்டிஷ் வந்து அனுப்புது. அதுல வந்து பிரிட்டன் வந்து விரும்பப்படாத நிலையில காங்கிரஸ் மற்றும் கிரிப்ஸ் தூதுக்குழு கீழ்கண்டவற்றை வந்து வழங்க முன்னுது. போருக்கு பிறகு தன்னாட்சி வழங்குது. பாகிஸ்தான் உருவாக்க கோரிக்கையை ஏற்கும் விதமா இந்திய இளவரசர்கள் பிரிட்டிஷாருக்கு தனி ஒப்பந்தத்தை கையெழுத்து கொடுக்கணும். போரின் போது பாதுகாப்புத்துறை பிரிட்டிஷாரோட கட்டுப்பாட்டுல இருக்கணும். இந்த மாதிரியான இதை வந்து சொல்றாங்க. இப்போ காங்கிரஸ், முஸ்லீம் லீக் ரெண்டுமே இந்த திட்ட அறிக்கையை வந்து நிராகரித்து விட்டது. இதை வந்து திவாலாகும் வங்கியில் பின்தேதியிட்ட காசோலை அப்படின்னு சொல்லி காந்தியடி வந்து சொல்றாரு. கிரிப்ஸ் தூதுக்குழு காந்தியடிகள் என்ன சொல்றாருன்னா, திவாலாகும் வங்கியில் பின்தேதியிட்ட காசோலைன்னு சொல்றாரு. இப்ப காந்தியடிகள் செய் அல்லது செத்துமடி முழக்கம். காந்தியடிகள் என்ன பண்றாரு, எல்லாத்தையும் அமைதியான முறையில போராடணும்னு சொல்றாரு. அப்ப ஒண்ணு என்ன, அப்ப கடைசி அவர் சொல்ற வார்த்தை என்ன, செய் அல்லது செத்துமடி. நம்ம வந்து முயற்சி விளைவா இந்தியாவுக்கு சுதந்திரம் பெற்று தரணும்னு நினைக்கிறோம். நம்மள வந்து என்ன செய்யறாங்க, அடிமைத்தனமா பிரிட்டிஷார் ஆக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி 9 ஆகஸ்ட் 1942 காந்தியடிகளும் காங்கிரஸ் தலைவர்களையும் கைது செய்யறாங்க. இந்த ஒரு முழக்கத்தை முழக்கும் போது காந்தியடிகள் என்ன பண்றாங்க, கைது பண்ணிடுறாங்க. அடுத்து சமதர்மவாத தலைவர்களின் பங்கு பணி அப்படின்னு பாக்குறப்ப இதுல வந்து ஜெயபிரகாஷ் நாராயணன், ராம்நாத் மிஸ்ரா இவங்க எல்லாம் திரைமறைவு வேலைகளை ஈடுபடுறாங்க. அருணா ஆசாப் அலி அப்படிங்கிற பெண் தலைவர்களும் முக்கிய பணியாற்றுறாங்க. உஷா மேத்தா அப்படிங்கிறவங்க வந்து காங்கிரஸ் வானொலியில வந்து முக்கிய பங்காற்றுறாங்க. திரைமறைவுல இருந்தபடி என்ன பண்றாங்க, அதாவது இவங்கதான் தெரியாம புரட்சியை வந்து மக்கள் வந்து ஏற்படுத்துறாங்க. இப்ப மக்களுடைய வெளிப்பாடு, மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்தியாவோட பல பகுதிகளில் அமைதியான முறையில போராடணும் காந்தியடிகளுடைய கொள்கைகள்ல. அப்ப என்ன பண்றாங்க, வேலை நிறுத்தம், ஆர்ப்பாட்டம், மறியல் இதெல்லாம் வந்து முறையில வந்து ஆங்கிலேயரை வந்து எதிர்க்கிறாங்க. அப்போ ஆனா ஆங்கிலேயர் சும்மா இருக்குமா, நம்மளை வந்து எப்படியும் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிற கண்ட்ரோல் பண்ணணுங்கிறதுலதான் குறிக்கோளா வச்சிருக்குது. அப்போ இது வந்து தீவிரமா வந்து இந்த புரட்சி மாறுது. அப்ப நம்மால் வராரு, யாரு, சுபாஷ் சந்திர போஸ் வராரு. அவர் என்ன பண்றாரு, காந்தியடி ஒரு பக்கம் அமைதியாருன்னு சொல்லிட்டு இருக்காரு. இவர் என்ன பண்றாரு, வீடு கொதி தெளிறாரு. 1941 மார்ச் மாசம் அவர் என்ன பண்றாருன்னா, அவருடைய வீட்டுல இருந்து மாறுவேடம் அணிந்து ஆப்கானிஸ்தானுக்கு போறாரு. அங்க அவர் வந்து சோவியத் யூனியனுடைய ஆதரவை பெற்றுட்டு ஜெர்மனிக்கு போறாரு. அப்படி போகும்போது நீர்மூழ்கி கப்பல்ல போறாரு. அப்ப இந்திய தேசிய ராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டை வந்து அவர் கையில் எடுக்கிறாரு. இந்திய போர்க்கைதிகளை மலாயா மற்றும் பர்மாவில் இருந்த ஜப்பானியர்களுடைய ஆதரவோடு இந்திய தேசிய ராணுவத்தை ஜெனரல் மோகன் சிங் உருவாக்கினவர் யாரு, ஜெனரல் மோகன் சிங். ஆசாத் ஹிந்த் பாஜ் அப்படிங்கிறது தான் இந்திய தேசிய ராணுவம். ஆசாத்னா இந்தியா, ஹிந்த் பாஜ், சரியா. அதுல வந்து கேப்டன் லட்சுமி செகல் அவங்க வந்து பெண் படைக்கு வந்து தலைவரா இருக்கிறாங்க. காந்தி பிரிகேட், நேரு பிரிகேட் இந்த மாதிரியான பிரிவுகள் வந்து அந்த படையில இருக்குது. பெண்கள் பிரிவாக ராணி லக்ஷ்மிபாய் பிரிகேட், இந்த மாதிரி படையணியாக சுபாஷ் சந்திர போஸ் வந்து மறுசீரமைச்சார். சுபாஷ் சந்திர போஸ் என்ன பண்றாரு, சிங்கப்பூர்ல சுதந்திர இந்தியாவின் தற்காலிக அரசாங்கத்தை நிறுவினார். தில்லி சலோ அப்படிங்கிற முழக்கத்தை, சலோனா ஹிந்தியில வந்து தமிழ் வந்து புறப்படுதுன்னு அர்த்தம். தில்லியை நோக்கி போங்கிற முழக்கத்தை வந்து ஏற்படுத்தார். தேசிய ராணுவ பணியில வந்து இந்திய தேசிய ராணுவ பணியில ஈடுபடுகிறது. ஜப்பான் வந்து தோல்வி அடைந்த பிறகு இந்திய தேசிய ராணுவம் முன்னேறுவது தடைபெற்றது. சுபாஷ் சந்திர போஸ் பயணம் செய்த விமானம் விபத்துக்குள்ளானதால் சுதந்திர போராட்டத்துக்கு போராடிய அவரது தீவிர பணிகளும் முடிவுக்கு வந்தது. சுபாஷ் சந்திர போஸ் ரொம்ப புரட்சிகரமா வந்தாரு. ஆனா அவர் வந்து ஒரு விமான விபத்துல இறந்த மாதிரி என்ன செஞ்சிடறாங்க, காட்டுறாங்க. ஆனா அவருடைய இறப்பு வந்து இன்னைக்கும் சர்ச்சைக்கு உள்ளானதுங்கிறத நம்ம ஏற்கனவே தெரிஞ்சிருக்கிறோம். இப்போ பிரிட்டிஷர்ஸ் வந்து இந்திய தேசிய ராணுவ அதிகாரிகள் எல்லாம் கைது செஞ்சிச்சு. செங்கோட்டையில வந்து அவங்கள விசாரணைக்காக வச்சிருச்சு. அப்ப பாதுகாப்புத்துறை கமிட்டியில ஜவஹர்லால் நேரு, தேஜ் பகதூர் ஜாப்ரு, புலாபாய் தேசாய், ஆசாப் அலி இவங்க எல்லாம் இருக்கிறாங்க. இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, இந்திய தேசிய ராணுவத்தின் அதிகாரிகளுக்கு எதிரான குற்றம் நிரூபிக்கப்பட்டாலும் பொதுமக்கள் அழுத்தம் கொடுத்த காரணமா அவங்களை என்ன பண்ணிடுறாங்க, விடுதலை பண்ணிடுறாங்க. இந்திய தேசிய ராணுவத்தினுடைய தாக்குதல்களும் அதனை அடுத்த வழக்கு விசாரணைகளும் இந்தியர்களுக்கு ஊக்கமாக அமைஞ்சிருக்கு. இப்போ ராயல் இந்திய கடற்படை கிளர்ச்சி அப்படின்னு ஒண்ணு நடைபெறுது. இது எப்பன்னா பம்பாயில 1946 பிப்ரவரியில நடைபெறுது. இதுல வந்து 20,000க்கும் மேற்பட்ட மாலுமிகள் ஈடுபட்டிருக்காங்க. இது போன்று
ஜபல்பூர்ல இருந்த இந்திய விமானப்படை, இந்திய சமிங்கை படை இதுக்கும் வந்து வேலை நிறுத்தங்கள் நடத்துறாங்க. ஏன்னா ஆயுத படைகள்ல கூட பிரிட்டிஷாருடைய மேலாதிக்க கட்டுப்பாடு இல்லை அப்படிங்கிறதுனால. இப்போ சுதந்திரம் பத்தி பேசுறதுக்காக ஒரு மாநாடு நடைபெறுது. சிம்லால நடைபெறதுனால அந்த மாநாடுக்கு பேரு சிம்லா மாநாடு. 1945ஆம் ஆண்டு ஜூன் 14ஆம் நாள் வேவல் திட்டம்னு ஒரு திட்டத்தை அறிவிக்கிறாங்க. இந்த திட்டம் என்ன அப்படின்னா, இந்துக்களும் முஸ்லிம்களும் தானே இப்ப வந்து இது பண்றாங்க. முஸ்லிம்கள் தனிநாடு கோர்றாங்க இல்லையா? இவங்களுக்கு வந்து சம எண்ணிக்கையில தொகுதி கொடுக்கணும் அப்படிங்கிற பேச்சுவார்த்தைக்கு வர்றதுதான் இந்த சிம்லா மாநாடு. இதுல வீட்டோ அதிகாரங்களையும் கொடுக்கணும் அப்படின்னு ஜின்னா கேட்கிறாரு. அப்படி கேட்கும்போது தொடக்கத்தில் இந்த மாகாணங்கள் பெரும்பாலான காங்கிரஸ் வந்து வெற்றி பெறுது. முஸ்லிம்களுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகள்ல முஸ்லீம் லீக் தனது கோரிக்கைகளை வலு சேர்க்குது. அமைச்சரவை தூதிக்குழு இப்போ பிரிட்டன்ல தொழிற்கட்சி மிகப்பெரிய வெற்றியை பெற்று கிளமெண்ட் அட்லி பிரதம மந்திரியா பொறுப்பேற்கிறாரு. அவரு ஆட்சிக்கு வரணும்னு விரும்புறாரு. அவர் என்ன பண்ணாரு, பெதிக் லாரன்ஸ், ஸ்ட்ராபோர்ட் கிரிப்ஸ், ஏவி அலெக்சாண்டர் இவங்க அமைச்சர்கள் தூதுக்குழுவை வந்து இந்தியாவுக்கு அனுப்புறாரு. பாகிஸ்தானை தனி நாடா உருவாக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை வந்து அவர் சொல்றாரு. அப்படி சொல்லும்போது என்ன ஆகுது அப்படின்னா, முஸ்லிம்கள் வந்து பெரும்பான்மையாக இல்லாத மாகாணங்கள் வடமேற்கில் முஸ்லிம்கள் பெரும்பான்மை உள்ள மாகாணங்கள், வடகிழக்குல முஸ்லிம்கள் பெரும்பான்மை உள்ள மாகாணங்கள்னு 3 வகையா பிரிக்கணும்னு சொல்றாங்க. அப்படி பிரிக்கணும்னு நினைக்கிறப்ப இந்த திட்டத்தை காங்கிரஸும் முஸ்லீம் லீக்கும் ஏற்றுக்குச்சு. எனினும் 2 கட்சிகளுமே தங்களுக்கு வந்து சாதகமாக இந்த திட்டம் குறித்து விசாரித்தன. தனி நாடு கோர்றீங்க, எப்படி பிரிக்க போறீங்கிறத பத்தி டிஸ்கஷன் பண்றாங்க. அப்படி பண்ணும்போது 1946ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 16ஆம் நாள நேரடி நடவடிக்கை நாளாக ஜின்னா அறிவிக்கிறாரு. அப்போ ஆர்ப்பாட்டம் கடையடப்படம் பண்ற இந்து முஸ்லீம்கள் வந்து மோதலா மாறிடுச்சு. நாங்க தனிநாடு வேணும்னு சொல்றோம் அப்படின்னு சொல்லி முஸ்லீம் சொல்ல, நாங்க குடுக்குறோம் எங்களுக்கு இதெல்லாம் கொடுத்துருன்னு சொல்லி பேச, இது வந்து கடைசி வந்து இது என்னன்னா வங்காளத்தை பூரா அந்த புரட்சி வந்து வெடிக்குது. நவகாளி மாவட்டம் வந்து ரொம்ப மோசமா வந்து பாதிக்கப்படுது. இப்போ மவுண்ட் பேட்டன் திட்டம் இப்போ என்ன ஆகுதுன்னா, நேரு என்ன பண்றாருன்னா, இடைக்கால அரசு உன்னை உருவாக்குறாரு. என்னடா அடிச்சுக்கிறீங்க, நீ இந்து நாடு வேணுங்கிற, முஸ்லிம்கள் தனி நாடு வேணுங்கிறான். அப்போ மவுண்ட் பேட்டன் திட்டம் ஒன்ன வந்து கொண்டு வராங்க. 1947 பிப்ரவரி மாதம் கிளமெண்ட் அட்லி இந்த ஆட்சி மாற்றத்தை உறுதி செய்யும் பொறுப்புடன் மவுண்ட் பேட்டன் பிரபு இந்தியாவுக்கு வந்து அரச பிரதிநிதியா அனுப்பப்படுறாங்க. 1947 ஜூன் 3ஆம் நாள் மவுண்ட் பேட்டன் திட்டம் அறிவிக்கப்பட்டது. அதுல என்னெல்லாம் இருந்துச்சுன்னா, இந்தியா மற்றும் பாகிஸ்தானுக்கு பிரிட்டனின் தன்னாட்சி பகுதி என்ற தகுதியோட சிற்றரசுகள் இந்தியா மற்றும் பாகிஸ்தான்ல சேரணும். ராட்கிளிஃப் ட்ரெவன் தலைமையில வந்து எல்லைகளை நிர்ணயிக்கும் ஆணையம் அமைக்கப்பட்டு அதிகார மாற்றத்துக்கு இந்த ஆணையத்துடைய முடிவு அறிவிக்கப்படும். பஞ்சாப் மற்றும் வங்காள சட்டப்பேரவைகள் அவைகள் பிரிக்கப்பட வேண்டுமா அப்படிங்கறத வந்து வாக்கெடுப்பு நடத்தி முடிவு பண்ணிக்கலாங்கிற முடிவுக்கு வர்றாங்க. விடுதலையும் பிரிவினையும் இப்ப என்ன ஆகுதுன்னு 1947 ஜூலை 18ஆம் நாள் பிரிட்டிஷ் நாடாளுமன்றம் இந்திய விடுதலை சட்டத்தை வந்து கொண்டு வருது. மவுண்ட் பேட்டன் திட்டத்துக்கு செயல் வடிவம் கொடுத்துடுறாங்க. இப்போ இந்த சட்டம் ரத்து செய்து இந்தியா மற்றும் பாகிஸ்தான் என 2 பகுதிகளா இந்தியா பிரிக்கப்பட்டது. 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் நாள் நம்ம இந்திய நாடு என்ன பண்ணுது, விடுதலை அடைஞ்சிருச்சு. அவ்வளவுதான். அதாவது காந்தியடிகளுடைய காலகட்டம் பாக்குறோம் இந்த லெசன்ல. அதுல வந்து இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பாக்குறோம், காந்தியடிகளுடைய பிறப்பு, அவர் வந்து எப்படி வந்து விடுதலை போராட்டத்துக்கு உள்ள வந்தாரு, அவரு யாருடைய கருத்துக்களால ஈர்க்கப்பட்டாரு அப்படிங்கிறத பாக்குறோம். அதுக்கப்புறம் வந்து சம்ரான் சத்தியாகிரகம் பாக்குறோம், ரவுலட் சட்டம், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ரவுலட் சட்டம், அப்புறம் இது கிலாபத் இயக்கம், சௌரி சௌரா நிகழ்ச்சி, அடுத்து சைமன் குழு, அதுக்கப்புறம் என்ன பாக்குறோம், உப்பு சத்தியாகிரகம், எங்க இருந்து எங்க போச்சு, எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க, அதுக்கப்புறம் வட்டமேசை மாநாடு, 3 வட்டமேசை மாநாடுகள். முதல் வட்டமேசை மாநாடு 1930, 2ஆம் வட்டமேசை மாநாடு 1931, 3ஆம் வட்டமேசை மாநாடு 1932. அதுக்கப்புறம் பொது உடைமை கட்சி, அப்புறம் இந்த புரட்சிகர நடவடிக்கைகள், வெள்ளையனே வெளியேறு இயக்கம், இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமானது. அந்த வருடங்கள் படிச்சுக்கணும். அது மாதிரி கிரிப்ஸ் தூதுக்குழு, அப்புறம் இந்திய தேசிய ராணுவம், இதெல்லாம் வந்து முக்கியமானதா இந்த பாடத்துல வந்து கருதுறோம். புக் பேக் ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாமா? இன்னும் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. அமிர்தசரஸ்ல ரவுலட் சட்ட எதிர்ப்பு போராட்டங்கள் போது கைது செய்யப்பட்டவர் யார்? சைபுதீன் கிச்லு. அடுத்து இந்திய தேசிய காங்கிரசின் எந்த அமர்வில் ஒத்துழையாமை இயக்கத்துக்கு அனுமதி வழங்கப்பட்டது? கல்கத்தாவில்.
விடுதலை நாளாக கீழ்கண்டவற்றில் எந்த நாள் அறிவிக்கப்பட்டது? 1930 ஜனவரி 26. ஃபர்ஸ்ட் வந்து 1930 ஜனவரி 26 தான் சொன்னாங்க. அடுத்து முதலாவது வனங்கள் சட்டம் எந்த ஆண்டுல இயற்றப்பட்டது? 1865. 1933 ஜனவரி 8 எந்த நாளாக அனுசரிக்கப்பட்டது? கோவில் நுழைவு நாள். மாகாண தன்னாட்சி அறிமுகம் செய்த சட்டம் எது? இந்திய அரசு சட்டம் 1935. காந்தியடிகளின் அரசியல் குரு கோபாலகிருஷ்ண கோகலே. கிலாபத் இயக்கத்துக்கு முகமது அலி மற்றும் சவுகத் அலி தலைமையேற்றார். 1919 ஆண்டில் இந்திய அரசு சட்டம் மாகாணங்களில் இரட்டை ஆட்சி முறையை அறிமுகம் செய்தது. வடமேற்கு எல்லை மாகாணங்களில் சட்ட மறுப்பு இயக்கத்தை தலைமையேற்று நடத்தியவர் கான் அப்துல் காபர் கான். சிறுபான்மையினர் மற்றும் ஒடுக்கப்பட்ட வகுப்பினருக்கு தனி தொகுதிகளை வழங்கும் வகுப்புவாரி ஒதுக்கீட்டை ராம்சே மெக்டொனால்டு வந்து அறிவிச்சார். சரியா? உஷா மேத்தாங்கிறவங்க தான் யாரு? வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது காங்கிரஸ் வானொலியை திரைமறைவாக செயல்படுத்தினாங்க பார்த்தோம் இல்லையா? அதான். அடுத்து கூற்றை தேர்ந்தெடுக்க பாருங்க. இந்திய பொது உடைமை கட்சி 1920 ஆண்டு தாஷ்கண்ட்ல தொடங்கப்பட்டது. அது சரி. அடுத்து எம் சிங்காரவேலனார் கான்பூர் சதித்திட்ட வழக்கில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார். அடுத்து ஜெயபிரகாஷ் நாராயணன், ஆச்சாரிய நரேந்திர தேவ், மினு மாசானி ஆகியோர் தலைமையில் காங்கிரஸ் சமதர்ம கட்சி உருவானது. வெள்ளையனே வெளியேறு போராட்டத்தில் சமதர்மவாதிகள் பங்கேற்கவில்லைன்னு சொல்லிருக்காங்க. அவங்களும் பங்கேற்றாங்க. சரி, அப்ப 1, 2, 3 தான் சரியானது. அடுத்து காங்கிரஸ் முதலாவது வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொண்டது. காங்கிரஸ் இரண்டாவது வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொள்ள காந்தி இர்வின் ஒப்பந்தம் வழிவகை செய்தது. இது கூற்று தவறானது. ஆனால் காரணம் எப்படி? சரியானது. ஏன்னா முதலாவது வட்டமேசை மாநாட்டில் கலந்துக்கல, இரண்டாவதுலதான் கலந்துகிட்டாரு காந்தியடிகள். அடுத்து காங்கிரஸ் அமைச்சரவைகள் 1939 ஆண்டு பதவி விலகின. காங்கிரஸ் அமைச்சரவைகளை ஆலோசிக்காமல் இந்தியாவின் காலனி ஆதிக்க அரசு போரில் பங்கேற்றது. இது கூற்று மற்றும் காரணம் ரெண்டுமே சரியானது மற்றும் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமாகும். இப்ப ரவுலட் சட்டம். ரவுலட் சட்டம் என்னது? இரட்டை ஆட்சி. இந்துக்களுக்கு தனிநாடு, முஸ்லிம்களுக்கு தனிநாடு. ஒத்துழையாமை இயக்கம் எம்.என். ராய். ஒத்துழையாமை இயக்கத்தில் யார் பங்கேற்ற? எம்.என். ராய். 1919 ஆண்டின் இந்திய அரசு சட்டம் என்னன்னா நேரடி நடவடிக்கை நாள். இந்திய பொது உடைமை கட்சி எது? கருப்பு சட்டம். 16 ஆகஸ்ட் 1946 பட்டங்களை திரும்ப ஒப்படைத்தல் சொன்னார் இல்லையா? ஹைசர் இந்து பதக்கத்தை வந்து காந்தியடிகள் கொடுத்துட்டாரு. நைட்குட் பட்டத்தை வந்து ரவீந்திரநாத் தாகூர் கொடுத்துட்டாரு அப்படிங்கறது பார்த்தோம் இல்லையா? அவ்வளவுதான் இந்த பாடம். காந்திய காலகட்டம் ரொம்ப முக்கியமானது. இதுல முக்கியமான வந்து அந்தந்த இயக்கங்களை பார்த்துடணும் ஒரு கிளான்ஸ். அப்புறம் ஒவ்வொரு நிகழ்வுகளுடைய வருஷங்கள் வந்து ரொம்ப முக்கியம். ஓகே, அந்த பாடம் புரிஞ்சுதா?